யார் இந்த காளியம்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க நாகப்பட்டினத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இவங்க வந்து சமூக தொண்டாற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மக்களுக்கு அதிகமாக தெரிய வந்தது வந்து கஜா புயல் காரணமாக தான் இவங்க மக்களுக்கு பெருமளவு ஆதரவாகவும் சமூக செயல்பாட்டாளராகவும் இவங்க இருந்திருக்காங்க. அதன் மூலியமாக தான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்ட்ராகிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்குள்ள அவங்களுடைய தத்துவம், அதாவது தமிழ் தேசியம் அப்படின்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள பயணிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதன் காரணமாக சீமான் அவர்கள் வந்து 2019 இவங்கள பாராளுமன்றம் தேர்தலில் வந்து முன்னிறுத்துறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களால் வந்து இவங்க தேர்தலில் வந்து முன்னிறுத்தப்படுறாங்க. அந்த தேர்தலில் வடசென்னையில் வந்து இவங்க வந்து 60,515 வாக்குகள் பெற்று தோல்வியுற்றிருந்தாலும் அடுத்தடுத்து இவங்க தோல்வியை வந்து சந்திச்சாலும், அதாவது வெற்றிக்கு முதல் படி தோல்விதான் அப்படின்ற ஒரு காரணத்துல இவங்க வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அதற்கு பின்பு 2021 சட்டமன்ற தேர்தலையும் பூம்புகார் அப்படின்ற இடத்துல வந்து நிக்கிறாங்க. அங்க வெறும் 14,823 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்க எந்த ஒரு காரணத்தினாலையும் வந்து பின்வாங்கல.